Last class solving by Gauss elimination method பார்த்தோம். இந்த கிளாஸ்ல பார்க்க போறது solve by rank method which is related to 1.2 exercise 1.2. Test for consistency and if possible solve the given equation by rank method. Solve by matrix inversion method அது வேற மாடல்ல பார்க்கணும். Solve by Gauss elimination method அது வேற. இப்போ solve by rank method. 4 சம் இருக்கு. 4 சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். First sum. X minus y plus 2z equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z is equal to 4. இந்த ஈக்குவேஷன்ல 3 unknowns இருக்கு. x, y, z. Gaussian elimination methodல பார்த்த மாதிரி augmented matrix. The system has 3 unknowns. Augmented matrix A, அதாவது first rowல இருக்கிற x, y, z ஓட coefficient. Second rowல இருக்கிற x, y, z ஓட coefficient. Second equation. Third equationல இருக்கிற x, y, z ஓட coefficient. இந்த Bங்கிற matrix equal க்கு அந்த பக்கம் இருக்கிற constant. So augmented matrix 1 minus 1 2 2 2 1 4 7 4 minus 1 1 4. இப்போ first row remains unchanged. Second rowல first element 0 ஆகணும். Third rowல first ரெண்டு element 0 ஆகணும். இப்போ R2 மாத்தலாம். R2 gives R2 minus 2R1. R1 ஃபுல்லா multiply by 2 and minus from R2. R2 லேருந்து R1 ரெண்டால மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரால் ரெண்டால மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 0 3 9 3. ஸோ இந்த இடம் 0 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் R3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் 0 கன்வெர்ட் பண்ணலாம். R3 gives R3 minus 4R1. இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரால் R1 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு R3லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். 0 3 minus 7 minus 4. Next R2 interchanges R3. இப்படியும் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். நான் இதில் உள்ள மாதிரியே சொல்லிடுறேன். R2 interchanges R3. R2 R3 ஆகும், R3 R2 ஆகும் மாறிடுச்சு. இப்போ இந்த எலமெண்ட் 0 ஆகணும். So R3 gives R3 minus R2. R3லேருந்து R2 மைனஸ் பண்ணுறப்ப 3 minus 3 0, 0 minus 7 plus 7, 3 minus of minus 4 plus 4, அப்போ 3 plus 4 7. இப்போ தான் நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சிருக்கு. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 1 2 3. 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. 3 unknowns x, y, z. நாம் கண்டுபிடிச்ச நான் ஜீரோ ரோஸோட வேல்யூ 3. அப்போ ரேங்க்கும் 3. அந்த 3யும் இந்த 3யும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் திரும்ப எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2. இதில் எக்ஸ் வராது. 3x மைனஸ் 7y மைனஸ் 4z ஈக்குவல் டு 3y மைனஸ் 7z ஈக்குவல் டு மைனஸ் 4. x கிடையாது, y கிடையாது. 7z equal to 7. ஸோ ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏனா பி இல்லாமல் ஏயோட ரேங்க்கு, பி இல்லாமல் ஏயோட ரேங்க் வந்து 3. ஏன்னா 3 நான் ஜீரோ இருக்குது. பிஐ சேர்த்து ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3, அதுவும் 3ன்னு இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் ஈக்குவலாக இருக்குது. அது 3ன்னு இருக்குது. அந்த 3ங்கிறது நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. 3 வேரியபிள் தான் அந்த நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ். 3க்கும் ஈக்குவலாக இருக்கிறப்ப த சிஸ்டம் ஹேஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இசட்டோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஒய் வேல்யூ அண்ட் தென் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதான் சொல்யூஷன். ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும்
3 அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், the augmented matrix A B கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா R1 R2ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கு, அதனால R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். Again by changing we get the matrix. இப்போ இந்த இடம் 0 ஆகிடுச்சு, இங்கே இருக்கிற 2 எலமெண்ட் 0 ஆகணும். ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3லேருந்து மைனஸ் பண்ணலாம், இல்லைனா R2லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ R3 gives R3 minus 2R2. இதை 2 மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா 20 வரும். 20 minus 20 0 ஆகிடும். இதை மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா -10 -10 ஆஃப் -5 -10 ஆஃப் -10 +10 மாறிடும். இது 0. So number of non-zero rows for AB 1 2 ரெண்டு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. மூணாவது ரோ ஃபுல்லாக 0 ரோ ஆகிடுது. 2 நான்-0 ரோ இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். இது வந்து பி மேட்ரிக்ஸ். இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் கிடைக்கும், அதுவும் இங்கே 2 தான். ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். இப்போ இது 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2. ஆனால் என்ன இதில் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. ஆனால் அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட கம்மியாக இருக்குது. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஆனால் கொடுத்துருக்கிறதுல 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஈக்குவேஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1, 10y மைனஸ் 5z ஈக்குவல் டு -1. இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்மளாக ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஒய் எடுத்துக்கலாம், இல்லை இசட் எடுத்துக்கலாம். லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு டி. எப்போ அப்படின்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு வந்துச்சுன்னா 2 வேரியபிள்லேருந்து ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்மளாக ஒரு பேர் கொடுத்துட்டு சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். லெட் இசட் ஈக்குவல் டு டி வேர் டி பிலாங்ஸ் டு ஆர், டி பிலாங்ஸ் டு எனி ரியல் நம்பர். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இசட்டுக்கு டி கொடுத்தா 10y மைனஸ் 5t ஈக்குவல் டு -1. தட் இம்ப்ளைஸ் 10y இஸ் ஈக்குவல் டு -1. இந்த -5t வெளியில் வந்து +5t. நமக்கு வேண்டிய ஆன்சர் y. ஸோ y இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்கே டிவைட் பண்ணிடலாம். -1 + 5t by 10. இப்போ இந்த y வேல்யூ கிடச்சிருச்சு, இசட்டோட வேல்யூ டீன்னு கிடச்சிச்சு. இந்த 2 வேல்யூவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x மைனஸ் 3 இன்ட்டு இது y வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் வேல்யூ t, தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து எக்ஸ் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுதிடுங்க. எக்ஸோட வேல்யூனா, ஒய்யோட வேல்யூனா, இசட்டோட வேல்யூனா, அதுதான் சொல்யூஷன். அடுத்த சம்மையும் இதே போலவே எழுதிடலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பி ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0வாக மாற்றிருக்கோம். தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0வாக மாற்றிருக்கோம். அடுத்து தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டையும் 0வாக மாற்றிருக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் ஃபார் ஏபி. ஏபியோட ரேங்க் வந்து 1 2 3 நான்-0 ரோ இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3. இந்த பியை கட் பண்ணிட்டீங்கன்னா ஏயோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் ஃபார் ஏ 1 2 2 தான் இருக்குது. ஏயோட ரேங்க் அப்போ 2, ஏபியோட ரேங்க் வந்து 3. இது 2 ஈக்குவலாக இல்லை. ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த சம்மில் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் ஈக்குவலாக இல்லை. ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2.
So rank of AB not equal to rank of A, therefore the system is inconsistent and has no solution. A inconsistent அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். 3வது ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 0 ஈக்குவல் டு -2 வரும். 0வும் -2 ஈக்குவல் கிடையாது, விச் இஸ் நாட் பாசிபிள். therefore the system is inconsistent and has no solution. இந்த ஸ்டெப்லேயே ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பி, therefore the system is inconsistent and no solution சொல்லி சம முடிச்சிடலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை. Next one, augmented matrix AB. Second row full 3 காமனாக இருக்குது, 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ R2 gives 1/3 R2. Third row full 2 காமனாக இருக்குது, ஸோ டிவைடட் பை 2. இப்போ இந்த எலமெண்ட் 0 ஆகணும், இது 0 ஆகணும், இது 0 ஆகணும். ஸோ R2 gives R2 minus R1 போட்டிங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். R3 gives R3 minus R1 போட்டிங்கனாலும் சரி, R3 minus R2 போட்டிங்கனாலும் இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இங்கே ஒரே ஒரு நான் 0 ரோ தான் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த பிஏ கட் பண்ணிட்டா ஏயோட ரேங்க்கும் 1 தான், ஒரே ஒரு நான் 0 ரோ தான் இருக்குது. இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 less than 3 which is equal to number of unknowns. இப்போ 1ன்னு வந்திருக்கு, நம்பர் ஆஃப் unknowns வந்து இங்கே 3. therefore the system is consistent and has infinitely many solution. அதாவது 3ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா, ரேங்க் 3ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யூனிக் சொல்யூஷன், 3ஓட கம்மியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் infinitely many solution. இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது, 2x minus y plus z is equal to 2ன்னு மட்டும்தான் வரும். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஆனால் 3 வேரியபிள். ஸோ 2 வேரியபிளுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் y is equal to s, z is equal to t, where s, t belongs to r. yக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், zக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். y is equal to s, z equal to t. Then this equation will be as 2x minus s plus t is equal to 2. 2x is equal to இந்த minus s plus t வெளியில் எடுத்துட்டோம். x is equal to இந்த 2 கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணிடலாம். therefore the solution x ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது, yக்கு நம்ம அசைன் பண்ண வேல்யூ y is equal to s, z is equal to t. Find the value of k for which the system of equation has no solution or unique solution or infinitely many solution. கொடுத்துருக்கிற அந்த 3 ஈக்குவேஷனில் கேயோட என்ன வேல்யூக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நோ சொல்யூஷனாக இருக்கும், இல்லைனா யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், இல்லைனா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருக்குன்னு பார்க்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இந்த R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். R1ஐ R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே R1ஐ R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் K. ஸோ R1 ஃபுல்லாக Kயில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு Kலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ R2லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ Kயில் மல்டிப்ளை பண்ணால் K மைனஸ் K 0. இதை Kயில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2K ஸ்கொயர். இதுலேருந்து மைனஸ் பண்ணுறப்ப மைனஸ் 2K ஸ்கொயர். இது K. இதுலேருந்து மைனஸ் பண்ணுறப்ப 1 மைனஸ் K. இது மைனஸ் 2K. மைனஸ் 2K ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 1 + 2K. நெக்ஸ்ட் R3லேருந்து R1 மைனஸ் பண்ணாலே நமக்கு இந்த இடம் 0 ஆகும். ஸோ R3 மைனஸ் R1, 1 மைனஸ் 1 0, மைனஸ் 2 இதை மைனஸ் பண்ணுறப்ப இது ப்ளஸ்ஸாக மாறிடுது, ப்ளஸ் 2K, K மைனஸ் 1, 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 2, 1 + 2 3.
ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட் நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 0வை மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா R3 K+1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோ ஃபுல்லாக K+1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, செகண்ட் ரோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, தேர்ட் ரோ இதை K+1 மல்டிப்ளை பண்ணால் 0, இதோட ஒரு K+1 சேரும், இதோட ஒரு K+1 சேரும், இந்த 3யோட ஒரு K+1 சேர்ந்துச்சு. Then R3 gives R3 minus R2. R3 gives R3 minus R2ங்கிறப்ப இந்த R3லேருந்து R2 மைனஸ் பண்ணுறோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப இது டோட்டலாக 0 ஆகிடும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுறப்ப இது ப்ளஸில் இருக்குது, இது சைன் மாறி மைனஸாக மாறிடும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி காமிச்சிருவோம். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இதுலேருந்து K-1 காமனாக வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டா ஒரு K-1 ஒரு தடவை இருந்ததுனால இங்கே ஒரு K+1 +1 K+2ன்னு மாறிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் K+2ன்னு வந்துருச்சு. இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த K-1 0வாக இருக்கலாம், இல்லைனா K+2 0வாக இருக்கலாம், ஆர் இது ரெண்டுமே 0 இல்லாமல் இருக்கலாம். இதுதான் பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் K-1 = 0ன்னு வைக்கலாம். K-1 = 0வாக இருந்தால் அப்போ K = 1ன்னு வரும். K = 1 இருந்துச்சுன்னா இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே மட்டும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போது ரேங்க் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும் ஃபார் K = 1. ஏபியோட ரேங்க் வந்து 3, ஏன்னா 3 நான் 0 இருக்குது, 0 ரோ. ரேங்க் ஆஃப் AB 3. ரேங்க் ஆஃப் A பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ ரேங்க் ஆஃப் AB நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A. தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். K-1 = 0க்கு தட் மீன்ஸ் K = 1ன்னு வரும். அப்போ K = 1ங்கிற நம்பருக்கு த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். K-1 not equal to 0, K+2 not equal to 0, ரெண்டுமே ஈக்குவல் டு 0 கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ K+1 K not equal to 1, K not equal to -2. அப்படி இருந்தால் ரேங்க் ஆஃப் A = ரேங்க் ஆஃப் AB = 3ன்னு கிடைக்கும். ரேங்க் ஆஃப் Aயோட வேல்யூம் 3, ரேங்க் ஆஃப் ABயோட வேல்யூம் 3. Therefore the system is consistent and has unique solution for K-1 = 0, K+2 = 0. Sorry, K-1 not equal to 0, K+2 not equal to 0. ஃபர்ஸ்ட் K-1 = 0ன்னு பார்த்தோம். இப்போ K-1 not equal to 0ன்னு பார்த்தோம். K-1 not equal to 0, K+2 not equal to 0. ரெண்டுமே not equal to 0வாக இருந்துச்சுன்னா rank of A = rank of AB = 3. The system is consistent and has unique solution for K not equal to 1, K not equal to -2. Next, ஃபர்ஸ்ட் K-1 = 0ன்னு வச்சோம். இப்போ K+2 = 0ன்னு வச்சா K = -2ன்னு கிடைக்கும். K = -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 2ன்னு வரும். ரேங்க் ஆஃப் AB = rank of A 2 less than 3, which is number of unknowns. இங்கே ரேங்க் ஈக்குவலாக வந்துருச்சுனாலே தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். Investigate the values of lambda and mu for the system of given equation. No solution, unique solution, infinite number of solutions. Lambda mu ஓட என்ன வேல்யூக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நோ சொல்யூஷனாக இருக்கும், ஆர் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், ஆர் இன்ஃபினிட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும். 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட்லாம் எடுத்து எழுதியாச்சு. interchange R1 interchanges R2, R2 interchange பண்ணிட்டோம். So R1 gives R1 minus 3R2. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு R1லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு,
third row remains unchanged. இப்போ first element 1 ன்னு கிடைச்சிருச்சு. R2 gives R2 minus 2R1. இதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2லேருந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. 0, 15, 45, 47. R3 gives R3 minus 2R1. இப்போ இங்கே 2 பாசிபிலிட்டி இருக்குது. lambda minus 5 equal to 0 இருக்கலாம், mu minus 9 equal to 0 இருக்கலாம், இல்லைனா lambda minus 5 not equal to 0 இருக்கலாம், mu minus 9 not equal to 0 இருக்கலாம். இந்த 2 கேஸ்க்கு நம்ம lambdaவோட வேல்யூ மியூவோட வேல்யூ என்னங்கிறத பார்க்கலாம். when lambda equal to 5 mu not equal to 9, lambda 5 இருந்து mu not equal to 9 இருந்துச்சுன்னா rank of A 2ன்னு கிடைக்கும், rank of AB 3ன்னு கிடைக்கும். இப்போ ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இங்கே லேம்டா ஈக்குவல் டு 5ன்னு வச்சோம், அடுத்து நாட் ஈக்குவல் டு 5ன்னு வைக்க போகிறோம். லேம்டா நாட் ஈக்குவல் டு 5ஆக இருந்தால் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் ஈக்குவலாக வந்துருச்சு, 3ன்னு கிடைக்குது. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். 3ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். when lambda equal to 5 mu equal to 9, ரெண்டுமே equal to 5 equal to 9 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் rank of A 2ன்னு கிடைக்கும், rank of ABயும் 2ன்னு கிடைக்குது. rank of A equal to rank of AB, that is equal to 2. Therefore the system is consistent and has infinite number of solutions. இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது சால்வ் பை ரேங்க் மெத்தட். அடுத்த எக்ஸசைஸ் 1.7ம் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சால்வ் பை ரேங்க் மெத்தட் தான் பார்க்க போகிறோம், இல்லைனா காஸ் எலிமினேஷன் மெத்தட், 2 மெத்தட்லையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.